Hi friends, welcome to Up and Down Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்கள் அனைத்திற்கும் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்கும் அதற்கு சார்ந்த குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளும் ரொம்ப எளிமையாகவே தான் இருக்கும். இந்த எளிமையான குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் எந்த வடிவங்களில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிர்களுக்கான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு புதிருக்குமான முதல் எழுத்தான தொடக்க எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுபோக ஒவ்வொரு புதிருக்குமான மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த புதிரில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு எத்தனை எழுத்துக்கள்னு கூறப்படும். அதுபோக முதல் எழுத்து மொத்த எழுத்துக்கள் போக அந்த ஒவ்வொரு புதிர் சார்ந்த மேலும் சில குறிப்புகள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு புதிருக்குமானது. இந்த புதிர்களுக்கான இந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் ரொம்பவே விடைகளை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அந்த வகையில் இன்றைக்கான புதிர்கள் நாம் பார்க்கலாம். புதிர்களை பார்க்கறதுக்கு துவங்குவதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கமெண்ட் வந்து நீங்கள் இந்த புதிர்களுக்கான குறிப்புகளை வச்சு விடைகளை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அந்த விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு பொதுவான ஒரு குறிப்பை சொல்லிடுறேன். முதல் எழுத்து கூறப்படும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதை பொதுவான ஒரு குறிப்பாகவே நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற எழுத்து தான். அதாவது தமிழ் எழுத்துக்களில் யா வரிசையில் வரக்கூடிய அந்த யா அப்படிங்கிற எழுத்து, யா போட்டு துணைக்கால் இருக்கு இல்லையா, அந்த யா அப்படிங்கிற எழுத்து தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான தொடக்க எழுத்தான துவக்க எழுத்தான முதல் எழுத்து. இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இசைக்கருவி அப்படின்னு கூட சொல்லலாம். இசையை தரக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கிலத்தில் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இசைக்கருவி அப்படின்னு கூட சொல்லலாம். 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல், முதல் எழுத்து யா. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து யா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள், தும்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. தும்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, முதல் எழுத்து யா, மொத்தம் 2 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற எழுத்து தான். மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள், இது வந்து ஒரு வினாச்சொல். இது வந்து ஒரு வினாச்சொல். 2 எழுத்துக்களை கொண்ட முதல் எழுத்து யான்னு தொடங்கக்கூடிய ஒரு வினாச்சொல். மேலும் ஒரு குறிப்பு, அக்ரிணை பொருட்களை குறிக்கக்கூடிய ஒரு வினாச்சொல். அக்ரிணை பொருட்களை குறிக்கக்கூடிய ஒரு வினாச்சொல். முதல் எழுத்து யா, மொத்தம் 2 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற எழுத்து தான்.
இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்புகள். இதுவும் ஒரு வினாச்சொல். இந்த புதிருக்கான குறிப்புகளில் மேலும் ஒரு குறிப்பாக கூறப்படக்கூடியது என்னன்னா, இது ஒரு வினாச்சொல். மேலும் ஒரு குறிப்பு, பல பொருட்களை குறிக்கும் ஒரு வினாச்சொல். பல பொருட்களை குறிக்கும் ஒரு வினாச்சொல். மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து யா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற எழுத்து தான். ஆனால் மொத்தம் 3 எழுத்துக்கள். முன்னொரு காலத்தில், முன்பு காலத்திலலாம் வந்து அரசர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா மேலும் ஒரு குறிப்பாக என்ன சொல்லலாம்னா, வேள்வி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வேள்வி என்பதற்கு இணையான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதல் எழுத்து யா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற எழுத்து தான். மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள். தமிழ் இலக்கணங்களில் பொழுதுகள் அப்படின்னு வரும் இல்லையா, தமிழ் இலக்கணங்களில் பொழுதுகள் வரும். பெரும்பொழுதுகள், சிறுபொழுதுகள் அப்படின்னு வரும். 6 பொழுதுகள் வரும் இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு பொழுது. முதல் எழுத்து யா. மொத்தம் 3 எழுத்துக்கள். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள். தமிழ் இலக்கணங்களில் வரக்கூடிய ஒன்று. தமிழ் இலக்கணங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் இலக்கணங்களில் ஒரு வகை அப்படின்னு கூட சொல்லலாம். 5 இலக்கணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இறுதியாக வரக்கூடிய ஒரு இலக்கண வகை அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அதாவது முதல் எழுத்து யா. மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்ட தமிழ் இலக்கணங்களில் அந்த 5 இலக்கணங்கள் இருக்கு இல்லையா, தமிழ் இலக்கணங்கள், அதில் வரக்கூடிய ஒரு இலக்கண வகை அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து யா. ஆனால் மொத்த எழுத்துக்கள் வந்து 4 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு. முன்பு காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர்கள் வந்து படைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, 4 வகை படைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 4 வகை படைகளில் இது ஒரு படை. இது ஒரு வகை படை. மொத்தம் 4 எழுத்துக்கள். முதல் எழுத்து யா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்து பார்த்தீங்கன்னா 6 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற முதல் எழுத்தை கொண்டு வரக்கூடிய மொத்தம் 6 எழுத்துக்களை கொண்டது. மேலும் ஒரு குறிப்பு, இந்த புதிர் சார்ந்தது. யானையை பராமரிக்கக்கூடிய அந்த நபருக்கு பெயர். யானையை வளர்க்குறாங்க இல்லையா, அதாவது பராமரிக்கிறாங்க இல்லையா, அவங்கள இந்த சொல்ல சொல்லலாம். மொத்தம் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து யா. அவ்வளோதான் நண்பர்கள், இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.